ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷங்கரிஸ் சிம்பிள் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதில் பைனாப்பிள் எசன்ஸோ கேசரி கலரோ ஆட் பண்ணாமல் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பழமாக ஒரு 5 ஸ்லைஸ் பைனாப்பிள் போதும். அதுக்கப்புறம் 1 கப் ரவை, 1.5 கப் சர்க்கரை. இது பைனாப்பிள் துண்டங்களை போடுறதுனால 1.5 கப் போதும், அதுவே ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இதுதான் கலருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் கடலை எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். 3 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். நான் பைனாப்பிள் எசன்ஸ்க்கு பதிலாக ஒரு 2 துண்டு பைனாப்பிளை மிக்சியில் அரைச்சி வடிகட்டி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு திக்கு பாட்டம் இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம கலந்து வச்சுருக்க கடலெண்ணெயும் நெய்யிலையும் ஒரு பாதி அளவு ஊற்றணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம ரவையை போட்டு நல்லா சிம்மில் வச்சு, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுக்கணும். இது கலர் மாறிடக்கூடாது. நல்லா அது வெந்து வர மாதிரி லேசாக தான் கலர் மாறும் பாருங்கள், ரொம்ப மாறிடக்கூடாது. ஆனால் எல்லாமே வறுபடணும். எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம பைனாப்பிள் ஜூஸை ஆட் பண்ணலாம். பைனாப்பிள் ஜூஸை ஆட் பண்ணி லேசாக கலரை விடுங்க. அது கூடவே பக்கத்தில் ஒரு அடுப்பில் நம்ம சுடு தண்ணியை வச்சுக்கலாம். அப்போ தான் சுடு தண்ணியை அதில் ஊற்ற முடியும். ரவை வெந்து வர்றதுக்காக சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தான் ஊற்றணும். இப்போது இந்த பைனாப்பிள் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா பைனாப்பிள் துண்டுகளையும் நான் சேர்த்துக்கிறேன். பைனாப்பிள் துண்டுகளையும் சேர்த்து அதையும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொஞ்சம் வதக்கணும். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்கிற நேரமும் இது வதங்குற நேரமும் சரியாக இருக்கும். இது வதங்கினதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து பத்திரமா கவனமாக எடுத்து அந்த ரவை பைனாப்பிள் துண்டுங்களோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றும் போதே கலர ஆரம்பிக்கணும். மெதுவாக தண்ணியை ஆட் பண்ணி கலரிக்கிட்டே இருந்தோன்னா கட்டி இல்லாமல் வரும். லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மெதுவாக கலரிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாமல் கலருங்க. அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் ரவையோடு சேர்ந்துடும். ஒரு 3/4 பங்கு தண்ணி வற்றின வரைக்கும் நம்ம மெதுவாக கலரிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதை ஒரு மூடி வச்சு மூடிடலாம். அப்போ தான் ரவை வெந்துடும். நான் இப்போது குங்குமப்பூவையும் தூவிடுறேன். இப்போ கலர் ஒரு எல்லோவிஷ் கலரில் அழகாக வரும். இது கேசர் கலர் இல்லாமல் குங்குமப்பூ நம்ம ஆட் பண்ணும்போது நேச்சுரலாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ மூடி வேக வைக்கிறேன். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறமா இதில் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்க 1.5 கப் சர்க்கரையே போடலாம். 1.5 கப் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பழங்களாம் இருக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது சர்க்கரை ஆட் பண்ணோன்னே திரும்பியும் சர்க்கரையும் தண்ணியாகும். அதனால் திரும்ப கைவிடாமல் மெதுவாக கலரிக்கிட்டே இருக்கணும். இது கட்டி இல்லாமல் அழகாக எல்லாம் ஒன்று போல் கலந்து வந்துடும். இவ்வளோ தாங்க. இதில் கூட நம்ம மிச்சம் இருக்க நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து இதில் போட்டுடலாம். இது ஒரு 3 நிமிஷம் கலரணும். நான் தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பை ஆட் பண்ணுறேன். நான் எடுத்து வச்சுருக்க 1 கிலோ நெய் கரெக்டான அளவாக இருக்கும். அதுவே இந்த கேசரி ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இது வறுத்துட்ருக்கணும். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா அதில் திராட்சை துண்டுகளை சேர்த்துக்கலாம். திராட்சையும் சேர்த்து அதை நம்ம வதக்கும் போது திராட்சை எல்லாம் பபிள் மாதிரி கொஞ்சம் பெருசாக ஆகும். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த திராட்சை எல்லாம் பெருசாக ஆனதுக்கப்புறமா இந்த வறுத்த முந்திரி திராட்சையை நெய்யோடு அப்படியே நம்ம வச்சுருக்க கேசரியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றி எல்லாருக்கும் பரிமாறலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் எசன்ஸ் கிடையாது, கேசர் கலர் கிடையாது. ஆனால் கலர் பாருங்கள், எல்லோஷ் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சாப்பிடும் போது அந்த பைனாப்பிள் அன்னாச்சி பழ துண்டுகளும் கிடைக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.